இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, பெற்றோரே, பெரியோரே, குழந்தைகளே, இன்றைய நாளை கடவுள் தந்து நம்மை ஆசீர்வதிக்கின்றார். அவருக்கு நன்றி சொல்லுவோம். அன்பு தெய்வமே, இந்த அதிகாலை வேளையிலே உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதித்து உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களை ஆசீர்வதியும். உம்முடைய அருள்கரம் எங்களோடு இருக்கட்டும். இந்த நாளில் உம்முடைய அருள் பிரசன்னம் எங்களை தொடரட்டும். முன்னாகவும் பின்னாகவும் வலமாகவும் இடமாகவும் மேலாகவும் கீழாகவும் இருந்து எங்களை வழிநடத்தட்டும். எங்களை ஆசீர்வதி, எங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதியும், எங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆமென். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை பாரூக் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 5வது இறைவார்த்தை. நாம் உயர்த்தப்படாமல் தாழ்த்தப்பட்டோம், ஏனெனில் நம் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு பணிந்து நடக்காமல் அவருக்கு எதிராய் பாவம் செய்து. இந்த இறைவார்த்தை எதிர்மறையாக இருக்கின்றது. இந்த இறைவார்த்தையை நேர்மறையாக யோசித்தால் என்ன இருக்கும்? இதனுடைய நேர்மறை என்ன? ஒருவர் கடவுளின் குரலுக்கு பணிந்து அவருக்கு எதிராக பாவம் செய்யாமல் வாழ்ந்தால் கடவுள் அவரை உயர்த்துவார், தாழ்த்த மாட்டார். கடவுளின் வார்த்தையை கேட்கின்றவர்கள் உயர உயர பறப்பார்கள், அவர்கள் வளர்வார்கள். ஒருபோதும் தாழ்ந்து போக மாட்டார்கள், ஒருபோதும் வீழ்ந்து விட மாட்டார்கள், ஒருபோதும் தடுக்கி விழ மாட்டார்கள், ஒருபோதும் தோல்வி அடைய மாட்டார்கள். நாம் ஒவ்வொரு நாளும் வாழ்கிறோம், ஆனால் கடவுளின் குரலுக்கு ஏற்ப அவரின் குரலை கேட்டு வாழ்கின்றோமா? கடவுளின் வார்த்தையை கேட்டு வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை இருக்கின்றது. அப்போ எனக்கு தெரிந்த ஒரு நபர் என்னிடத்தில் வந்தார். அவர் பிஸ்னஸில், அதாவது தொழிலில் ரொம்ப தோல்வி அடைஞ்சு போய் இருந்தார். இப்போ நான் அவரிடத்துல சொன்னேன், தினமும் இறைவார்த்தை கேளுங்க, இறைவார்த்தை வாசிங்க அப்படின்னு சொல்லி அனுப்பும்போது அவர் ஒவ்வொரு நாளும் முழந்தாள் படியிட்டு இறைவார்த்தை வாசித்து என்ன செய்தார் என்றால் அதிலிருந்து தொழில் வளம் பெற்றது. கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஆண்டுகள் தாண்டி மீண்டும் என்னை சந்திக்கும் போது ஒரு நல்ல நிலையில் இருந்தார். அவருடைய கடன்கள் எல்லாம் அவரை விட்டு சென்று விட்டது. பணம் கொடுக்காமல் இருந்த நபர்கள் எல்லாம் பணம் கொடுத்தார். அன்புமிக்கவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய குரலுக்கு பணிந்து நடந்த ஒவ்வொருவருக்கும் இது நடக்கும். ஏனென்றால் இறை வார்த்தையை கொண்டு வாழ்கின்ற வாழ்க்கைதான் இறைவனோடு உள்ள வாழ்க்கை, இறைவனை கொண்டு வாழ்கின்ற வாழ்க்கை. எனவே இன்றைய நாளிலே இந்த இறை வார்த்தைக்காக ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மை உயர்த்துவார், தாழ்த்த மாட்டார். ஏனெனில் அவருடைய குரலுக்கு பணிந்து நாம் வாழ வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.